இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலே நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளையிலே இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாம் சொன்னபடி என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்பு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, லூக்கா 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருந்த நாட்களிலே தன்னுடைய சீஷரோடு கூட பேசிக்கொண்டு போற ஒரு வார்த்தை, மனுஷகுமாரனை கொலை செய்வார்கள், அவர் உயிர் தெழுவார், அவர் எழுந்திருப்பார் என்பதாய் நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடாய் இருக்கிறது. அது வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிப்போமானால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே வேதம் சொல்கிறது, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை அவருடைய மாம்ச சரீரத்திலே அவரை கொலை செய்தார்கள். ஆனால் அவர் ஆவியிலே அவர் என்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவராய் காணப்பட்டார். அவர் எப்பொழுதும் ஜீவிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் மரித்த ஆவிகளுடனே போய் அவர் பிரசங்கம் செய்தார் என்பதாய் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், அங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மரித்தவர்கள் அநேகர் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். ஆனால் என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் மாம்சத்திலே வந்து இறங்கி வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சரித்திரமும் சொல்லுகிறது, வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையானது அது திறந்து இருக்கு என்று சொல்லி நமக்கு சரித்திரபூர்வமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள், இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்த நாள், இந்த நாள் கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்த நாள், அவருடைய உயிர்த்தெழுந்த நாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளை தியானித்துக் கொண்டிருக்கிற, கொண்டாடி கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால், அங்கே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அங்கே யூதர்களுக்கு பயந்து அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அறை வீட்டுக்குள்ளே பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என் இயேசு கிறிஸ்துவோ அவர் உயிர்த்தெழுந்த உடனே அந்த பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளாய் கடந்து சென்றார். கடந்து சென்று சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 21ஆம் வசனத்தை படிப்போமானால், மீண்டும் அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னதாய் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடனே அங்கே பெரிய சமாதானம் ஏற்பட்டது. என் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே ஒரு குடும்பங்களிலே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவேளை சமாதானத்தை இழந்து காணப்படலாம், சமாதானத்தை இழந்து தவிப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர். அவர் சமாதான பிரபுவாய் வெளிப்பட்டவர்.
சமாதான காரணராய் வெளிப்பட்டவர். ஒரு உயிர் தெழுந்த உடனே நம்ம கொடுக்கிற முதல் நற்செய்தி, உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அவர் உயிர் தெழுந்தது நோக்கம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய், ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாய் நம் வாழ்க்கை காணப்பட வேண்டுமானால் முதலாவது நமக்கு தேவை ஒரு சமாதானம். மன நிறைவான ஒரு சமாதானம் நம் வாழ்க்கையில் இருக்குமேனால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், வெற்றிகரமாய் முடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4 அதிகாரம் 13-14 வசனத்தை நாம் வாசிப்போமானால், மரித்தவர் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களாய் இருக்க நான் விரும்பவில்லை என்று சொல்ல ஒரு வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாமும் மரித்து இந்த உலகத்திலே ஒரு நாளிலே உயிர் பெறுவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உயிர்த்தெழுவோம், கர்த்தர் நம்மளை எடுத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வேளை நம்பிக்கையற்றவர்களாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ வேண்டாம். ஏன்னு சொன்னால் கர்த்தர் அவர் உயிர் தெழுந்து நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? நம்பிக்கையற்ற இருக்காதீர்கள், நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படாதீர்கள் என்று சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஏனால் வேதத்திலே வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உயிர் தெழுந்த நாளிலே நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், நமக்கு ஒரு நம்பிக்கை வாழ்வை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் என்னை குணமாக்கினார், அவர் குணமாக்கி விட்டார், அவர் சிலுவையிலே அவர் அறையுண்டு அவர் உயிர் தெழுந்தபடினாலே அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்காய் மரித்தவர் அவர் ஜெயசீலராய் எழுந்து விட்டார். இனி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவர் என்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்ற வார்த்தை, இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்க. நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உயிர் தெழுந்து விட்டார். நம்பிக்கையோடு இருங்க. என் அப்பா உயிர் தெழுந்து விட்டார். என் பாவங்களை மன்னிக்கிறவர், என்னை குணமாக்குகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்ததாக 3ஆய் பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 52 வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஜெயம் எடுத்தவர், அவர் ஜெயம் பெற்று விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெயம் பெறும்படியாய், ஜெயம் எடுக்கும்படியாய் அவர் ஜெயம் எடுத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசானவன் நம்மளை அந்த ஏதேன் தோட்டத்திலே நம்மளை தோற்கடித்து நமக்கு மரணத்தை கொண்டு வந்தான், நம்மளை சாகடித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய மரணத்தின் மூலமாக சிலுவை எடுத்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து அவர் ஜெயசீலராய் அவர் எழுந்து விட்டார். பிசாசை தன்னுடைய காலின் கீழின் போல் அவர் மிதித்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய அப்பா யாரு? நமக்கு ஜெயம் கொடுத்தவர், நமக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஜெயம் பெறுவோம். பிசாசின் பிடியில் காணப்படுவோமானால் ஜெயம் பெறுவோம். பில்லி சூனியத்திலே காணப்படுன்னு சொன்னால் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு விதமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிடிகளையும் கர்த்தர் அவர் மீட்டு விட்டார். அவர் தோற்று போய்விட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். நமக்கு பாவத்திலே ஜெயத்தை கொடுத்து விட்டார், வியாதியிலே ஜெயத்தை கொடுத்து விட்டார், மரண பயத்திலே காணப்பட்ட நமக்கு அவர் ஜெயத்தை கொடுத்து விட்டார், மரண கட்டிலே காணப்பட்ட நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விட்டார். பயப்படாதிருங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் ஜெயம் எடுத்து விட்டேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஜெயிப்பித்திருக்கிறார், ஜெயம் எடுக்கும்படியாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீட்டிலிருந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், இரண்டாவதாக நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார், மூன்றாவதாக நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெயிப்போமா? பரலோக பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்கள், ஓ மெய்யான சமாதானம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஜெயம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவீராக. ஒருவேளை பிசாசு பிள்ளைகளுக்கு உரமாய் அநேக கட்டுகளை கட்டி வைத்து இயேசு கிறிஸ்துவே அவள் விடுவிக்க கூடாதபடி காணப்பட்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் நீர் விடுவித்து விட்டு என்ற விசுவாசத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல கிருபை செய்யும். பாவத்தின் விடுதலை கொடும், வியாதியின் விடுதலை கொடுப்பீராக. கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்கு சொல்கிறேன், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.